இன்று நாம் ஒவ்வொரு வீடுகள் தோறும் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த குளிர்காலத்தில் சளி, கோல்டு. இந்த கோல்டு பிரச்சனை பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அனைவரையும் தாக்குகிறது. ஏன்? இந்த பருவநிலை மாற்றம் குழந்தைகளை மட்டும் அதிகமாக ஏன் சளி தொல்லை தாக்குகிறது? ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் பாத்தீங்கன்னா குழந்தைகள் கூட்டம். கேட்டா ஃபீவரு, சளி தான் அதிகமா. பாவம், மூச்சு விடாமல் தவிக்கும் இந்த குழந்தைகளை பார்க்கும்போது பரிதாபகரமாக இருக்கின்றன. ஆனால் முந்தைய காலத்துலலாம் பாத்தீங்கன்னா இந்த தொல்லை குழந்தைகளை அவ்வளவா பாதிக்கல. ஏன் இப்ப மட்டும் பாதிக்குது? இந்த பருவநிலை மாற்றமும், இரண்டாவது நாம் உணவு முறை மாற்றமும். முன்னாடிலாம் நம்ம வீடுகள்ல காரத்திற்கு மிளகு தான் பயன்படுத்தி வந்திருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். ஆனால் இன்று மிளகாய் பொடியும் அள்ளி அள்ளி கொட்டி நமக்கு இந்த நோய் எதிர்பார்ட்டிலே குறைஞ்சு போயிடுச்சு. ஆக காரத்திற்கு மிளகை பயன்படுத்துங்கள். இரண்டாவது, இந்த சளியை வீட்டிலேயே சரி செய்யக்கூடிய மருந்து முறைகள், உணவு முறைகள். உணவே தான் மருந்து. இதுதான் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம். இஞ்சி, தேன். கண்டிப்பா ஒவ்வொரு குழந்தைகள் உள்ள வீட்டிலும் இஞ்சியும் தேனும் இருக்க வேண்டும். அடுத்து நெல்லிக்காய். இதை நீங்க சளி பிடிச்சாதான் கொடுக்கணும் இல்ல, தினந்தோறும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அது உணவாகவும் ஆகுது, மருந்தாகவும் ஆகுது. நெல்லிக்காய் நுரையீரலை சுத்தப்படுத்துகின்றன. சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மருத்துவமனைக்கு போயிட்டு இன்ஜெக்ஷன், டேப்லெட் கொடுத்தா அவங்க டானிக் கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு. இந்த டானிக் என்ன செய்யுதுன்னா சளியை ட்ரை ஆக்கி நுரையீரல மூளையில கொண்டு தேக்கி வச்சிருச்சு. அப்ப அடுத்த சூழ்நிலை வரும்போது அந்த மருந்தோட பவர் குறையும் போது அந்த சளி கட்டி மெல்ட் ஆகி இலகுவாகி மேலே வந்துடுது, மறுபடியும் சளி தொல்லை. ஆக இஞ்சி, தேன், மிளகு, நெல்லிக்காய் போன்றவற்றை அன்றாட நம்ம உணவு முறைகளில் கலக்கும்போது குழந்தைகளை இந்த சளித்தொல்லையிலிருந்து நாம் பாதுகாக்க முடியும். உணவே மருந்து என்ற தமிழ் பாரம்பரியத்தை பின்பற்றுவோம். நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எம்பிஆர் மீடியா.